மரணம் இந்த மண்ணில் ஜனித்த அனைவருக்குமே நிச்சயமான ஒன்றுதான். ஆனால் அது ஏற்படுத்தும் தாக்கம் அப்பப்பா. மாயாவுக்கு சின்ன வயதினில் தகப்பன் கரம் பிடித்து கடற்கரையோரம் துள்ளலாய் நடந்தது முதற்கொண்டு வயதுக்கு வந்ததை தந்தையிடம் நேரடியாக சொல்ல சங்கடப்பட்டு தன் தோழி மூலம் தெரிவித்து, மாயா குட்டி இப்போ பெரிய பெண்ணாயிட்டீங்களா என்று சந்தோஷித்து செல்லமாய் சீண்டி அவ்விஷயத்தை விமர்சையான விழாவாக்கி ஆனந்தப்பட்ட தகப்பனை தாயில்லாத குறைவின்றி கேட்டதை நிறைவேற்றியவரிடம் கௌதம் மீதான காதலுக்காக மல்லுக்கட்டி நின்றதும், அவருடைய பிடிவாதத்திற்காகவே விக்னேஷுக்கு தான் கழுத்தை நீட்டியதும் ஒவ்வொன்றாய் நினைவுக்குள் அலையலையாய் அத்தனை வயதிலும் ஒரு கம்பீரமாய் துடிப்பாய் இருந்த அப்பா. மாயா சிறு வயதா இருக்கும்போது அம்மா இறந்து போனாள். அப்போது தெரியவில்லை. மரணத்தின் தாக்கம் இப்போது புரிகிறது. விக்னேஷின் நிலை வேறு. கம்பெனி கம்பெனி என்று எந்நேரமும் அதே நினைப்பாய் உழைத்தவனை பெரிதும் மதித்தவர் ராகவன். திடீரென ஒரு நாள், என் பெண்ணை நீ பார்த்திருக்கிறல்ல, உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன், பேசாம நீ என் மாப்பிள்ள ஆயிடேன் என்று கல்யாணத்தை கூட கம்பீரமான குரலில் பேசி முடித்தவர். செல்லமாக வளர்த்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துகிட்டா கூட நீதான் அவளை அன்பால் மாத்தணும். நீ ரொம்ப மென்மையானவன், உன்னால அது முடியும் என்று தெரியும் என்று நெகிழ்வாய் அவர் கூறியதன் அர்த்தம் அப்போது புரியவில்லை. கல்யாணத்திற்கு பின் கௌதமோடு அவளை சேர்த்து பார்த்த போதுதான் புரிந்தது. அந்த நல்லவரின் மனசு புண்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவே அவனுக்கும் மாயாவுக்கும் இடையில் நடந்த சம்பவம் அனைத்தையும் மறைத்தான். இப்படி திடீரென ஹார்ட் அட்டாக் வரும் அளவிற்கு என்ன நிகழ்ந்தது? ஒருவேளை முகேஷ் அவரை பார்த்திருப்பானோ? சீச்சி, அப்படியெல்லாம் செய்யும் அளவிற்கு முகேஷ் தைரியம் கிடையாது என்று அந்த எண்ணத்தை விட்டொழித்தான். அப்படி இப்படி என 3 மாதங்கள் நகர்ந்தன. மாயாவும் ஒருவாறு தேறி இருந்தாள். வீட்டிலேயே அடைந்திருந்தாள். அப்பாவின் நினைவுகளும் வளைய வரதானே செய்யும். அன்றைய சாயங்கால வேளையில் வெளியே கிளம்ப எத்தனித்தாள். வாசலுக்கு சென்று செருப்பை அணிந்தவளை விக்னேஷின் குரல் தடுத்து நிறுத்தியது. அடடே, நீங்க எப்ப வந்தீங்க விக்னேஷ்? நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு மாயா. என்ன இவ்வளவு சீக்கிரமா? உனக்காக தான் மாயா. குழப்பத்தை கண்களில் தேக்கியவளை உள்ளே அழைத்து கூடத்தில் இருந்த சோபாவில் அமர சொல்லி தானும் அமர்ந்தான். அவர்கள் அமர்ந்த கண நேரத்தில் லாயோர் மனோஜ் குமார் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் மாயா ஆச்சரியத்தையும் திகைப்பையும் கண்களில் காட்டினாள். என்ன அங்கிள் திடீர்னு என்றவளை வியப்பாய் பார்த்தார் மனோஜ்குமார். என்னை போன் பண்ணி வர சொன்னதே விக்னேஷ் தான். என்ன விக்னேஷ், எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். ஆனா நான் மாயா கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்துக்கணுமே, அதுக்காகத்தான் உங்களை வரவழைச்சேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல விக்னேஷ். விக்னேஷ் சற்று தயக்கப்படி வார்த்தைகளை உதிர்த்தான். எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் சார். எந்தவித அதிர்ச்சியும் காட்டாமல் மனோஜ்குமார் மென்மையாக சிரித்தது விக்னேஷுக்கு சற்றே ஏமாற்றத்தை தந்தது. மாயா எந்தவித சலனமும் காட்டாமல் அமர்ந்திருந்தாள். ஆனால் மனசுக்குள் விக்னேஷ் உயர்ந்து கொண்டே இருந்தான். என்ன மனிதன் இவன்! தாலி கட்டிய நாள் முதல் என் மேல் நகம் கூட படாமல் பண்போடு பழகிய விதம் என்ன! நண்பன் ஒருவன் என்னை தவறாக பேசியதற்காக ஆவேசமாய் கண்டித்த பரிவென்ன! தந்தை இறந்தவுடன் விவாகரத்தில் அடியெடுத்து வைத்தால் பிறர் பார்வையில் மிக தவறாய் படுமோ என்றெண்ணி 3 மாதம் கழித்து நான் கேட்டதை கொடுக்க விளையும் பரந்த மனசென்ன! இது நாள் வரை தாலி கட்டியதற்கான உரிமையை எந்த விதமான அதிகாரத்திலும் செலுத்தாதவன் முதல் முறையாக விவாகரத்தில் செலுத்துவது அவலம்தான். மாயா விக்னேஷை பரிவாக பார்த்தாள். மனோஜ்குமார் புன்னகை மாறாமல் தன் பேச்சை துவங்கினார். விக்னேஷ், நீ கேட்ட டைவர்ஸ் என்ன கொஞ்சம் கூட அதிர்ச்சியாக்கல. காரணம் மாயாவோட அப்பா, ஐ மீன் என்னோட ஃப்ரெண்ட் ராகவன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும் இருந்திருக்கணுங்கிறதையெல்லாம் என்கிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவார். நான் இறந்த பிறகு இப்படியெல்லாம் நடக்கலாம்னு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமானது இப்ப நீங்க கேட்ட டைவர்ஸும் ஒண்ணு. விக்னேஷும் மாயாவும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். இத்தனை கணக்கியலும் தெளிவும் கொண்ட மனிதர் தன் சொந்த மகளை பற்றி, மாயாவின் துணிச்சலை பற்றி ஏன் தெரிந்து கொள்ளாமல் போனார்? அவர் செய்த தவறு இந்த திருமணம்தான். இது இல்லையெனில் எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லையே என்ற எண்ணம் அலைக்கழித்தது இருவருக்குமே. அப்படி அவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிச்சிருந்தா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காதே என்று பொதுவாய் விக்னேஷ் சொன்னாலும் அதில் ஏக அர்த்தங்கள் புதைந்திருந்தன.
அங்கிள், அப்பா அவர் காலத்துல என்ன வேணும்னாலும் செய்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு வேண்டியது டைவர்ஸ். அதுக்கு அப்ளை பண்ணுங்க அங்கிள். முதன்முறையாக மாயா பேசினாள். அது முடியாதுமா மாயா, உங்க அப்பா அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. எப்படி என்று அவரை இடமறித்தான் விக்னேஷ். சொத்து வேணாமா? எனக்கேன் சார் சொத்து? நான் இடையில எதுவும் இல்லாம வந்தவன், மறுபடியும் எதுவும் இல்லாம போறேன். இதுல எனக்கு என்ன இழப்பு? உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா மாயா, இந்த சொத்தெல்லாம் மாயாவுக்கும் உனக்கும் பிறக்க போற குழந்தைக்கு தான் சொந்தம், ஞாபகம் வச்சுக்க. இல்லன்னா மாயாவுக்கு சொத்து கிடையாது. குழந்தை பிறக்கிற வர விக்னேஷ் சொத்துக்கு கார்டியன். இது சாகரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு எழுத சொன்ன உயில். அவர் சொன்ன நிபந்தனைப்படி நடக்கலன்னா சொத்து அனாதை ஆசிரமத்துக்கு தான் என்று கூறி புன்னகைப்பாய் இருவரையுமே பார்த்தார். விக்னேஷ் தன்மேல் ராகவன் அழுத்தமாய் வைத்திருந்த நம்பிக்கையை கண்டு மலைத்து போனான். மாயாவை பார்க்க விக்னேஷுக்கு பரிதாபமாக இருந்தது. ஆனால் மாயா அலட்சியம் காட்டினாள். உள்ளுக்குள் அதிர்ச்சியா இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரித்தாள். இங்கேதான் டாடி தப்பு கணக்கு போட்டுட்டாரு. யாருக்கு வேணும் இந்த சொத்து? என்னோட கௌதமுக்கே ஏகமா சொத்து இருக்கு. அவரு விரும்பினது என்னைத்தான் தவிர என் சொத்து இல்ல. இங்கேதாமா நீ தப்பு பண்ற. கௌதம் கோடீஸ்வரனா இருக்கும்போது காதலிக்கலாம். ஆனா ஒண்ணும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணிக்க கௌதம் முட்டாள் இல்ல. ஜஸ்ட் a minute அங்கிள் என்று ஆவேசமாய் சொன்னவள் அருகே இருந்த போனை கையாண்டாள். கௌதம் பெங்களூர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டாள். ஹலோ, கௌதம் ஹியர். ஹலோ, நான் மாயா பேசுறேன். என்ன மாயா டார்லிங், இந்த நேரத்துல எனி ப்ராப்ளம்? ஆமாம் கௌதம், சின்ன பிரச்சனை. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாடியோட சொத்து கிடைக்காதாம். அப்படி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. எதிர்முனையில் துல்லியமாய் அதிர்வது மாயாவுக்கே புரிந்தது. சில வினாடிகள் கௌதம் பேசாமல் இருக்க மாயா துடித்து போனாள். கௌதம், கௌதம், நான் சொன்னது அதிர்ச்சியா இருக்கா? ஏய், ஏன் சில்லியா திங்க் பண்ற? நான் மாயாவை தான் லவ் பண்றேன், சொத்தை இல்லையே. கௌதம், ஐ லவ் யூ டூ மச்யா என்று மாயா துள்ளி குதித்தாள். குதிக்கையில் சட்டென மாயாவுக்கு கண்கள் இருட்டிற்று. மயங்கி விழுந்தாள். விக்னேஷ் பதறினான். அவளை பூ போல அள்ளி சோஃபாவில் படுக்க வைத்தான். ஹலோ ஹலோ என கதறிக்கொண்டு ரிசீவரை எடுத்து கௌதமுக்கு விஷயத்தை சொல்லி போனை வைத்தான். மனோஜ் குமாரிடம் டைவர்ஸுக்கு அப்ளை செய்யாவிடில் நான் வேறு வக்கீலை பார்க்க நேரிடும் என வற்புறுத்தி சொல்லி அவர் உதவியோடு மாயாவை காரில் கெடுத்தி மருத்துவமனைக்கு விரைந்தான். எத்தனை நேரம் தான் மயக்கமுற்றி கிடந்தோம் என்று உணர்வற்று கிடந்தாள். வ என்று சத்தத்தில் அவளே முழித்து கொண்டாள். அப்படி சட்டென அரைக்குறையாய் எழுந்தும் எழாமலும் வாந்தி எடுத்த போதுதான் தன் கழுத்து பகுதியோ நெஞ்சு பகுதியோ ஈரமாகாததை மாயா அப்போதுதான் கவனித்தாள். விக்னேஷ் அவள் எடுத்த வாந்தியெல்லாம் கைகளை பத்திரமாக்கி பிடித்திருந்தான். மாயா வாந்தி உணர்வை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். பரவாயில்ல மாயா, வாமிட் வந்தா முழுசா எடுத்துட சொல்லுங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்ட்ரோல் பண்ணாத மாயா என்று சொல்லவும் சட்டென கட்டுப்பாடு இழந்து அடி வயிற்றிலிருந்து பீரிட வாந்தி எடுத்தாள். என்ன மாயா, வாட் அ சில்லி பிஹேவ். அதான் நினைவு வந்துருச்சுல்ல, எழுந்து போய் வாஷ் பேசின்ல வாமிட் பண்ணனா என்ன? அந்த அளவுக்கு கூடவா உடம்புல திராணி இல்லாம போச்சு என்று முகசுளிப்பாய் வார்த்தைகளை உதிர்த்த கௌதமை அப்போதுதான் கவனித்தாள் மாயா. சட்டென மலர்ந்த முகம் சுருங்கிற்று. இல்ல கௌதம், என்னால என்று தடுமாறினாள். ரிலாக்ஸ் மாயா. கௌதம் சார், மாயா உடம்புல ஃபுட் பாய்சன் தங்கியிருக்கு. நேத்து ஃபுல்லா ட்ரிப்ஸ் தான் ஏத்திருக்காங்க. எழுந்து நடமாட கூட உடம்புல சக்தி இருக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம் சார் என்றதும் கௌதம் தன் முகசுளிப்பை சற்றே தனித்தான். விக்னேஷ் வாஷ் பேசனுக்குள் கைகளை கழுவ ஆரம்பித்தான். மாயாவுக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் யார் விக்னேஷ்? டாக்டர் அபிஷேக். மாயாவின் பக்கம் திரும்பிய கௌதம் போன் பேசிட்டு இருக்கும் போதே நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு விக்னேஷ் போன்ல சொன்ன போது எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அதனால தான் உடனே பிளைட் பிடிச்சு வந்தேன். நான் போய் டாக்டர் அபிஷேக்கை பார்த்துட்டு பர்சனலா உன் ஹெல்த்த பத்தி விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் என் மனசு ஆறும் என்று எழுந்தவனை மாயா காதலுடன் பார்த்தாள். விக்னேஷ் கூட அவன் வார்த்தைகளில் சற்று தடுமாறிதான் போனான். அடடா, எத்தனை காதல் இவனுக்கு! என்னை விட எல்லா விதத்திலும் இவன்தான் மாயாவுக்கு பொருத்தம் என்று உள்ளுக்குள் சிலாகித்து கொண்டான். கௌதம் வெளியே செல்லவும், சரி மாயா, நானும் டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று விக்னேஷும் கிளம்ப மாயா களைப்பாய் கண் மூடினாள். மருந்துகளை வாங்கி மருத்துவமனை முகைப்பை கடந்த மாயா இருக்கும் வார்டுக்கு நடந்து வந்தான் விக்னேஷ். கர்ப்பவதிகளுக்கான டாக்டர் மகாலட்சுமி அறையை கடக்க முயலும் போது
உள்ளே இருந்து வெளிப்பட்ட கௌதமின் குரல் விக்னேஷின் கால்களை கட்டி போட்டது. ரொம்ப தேங்க்ஸ் மகாலட்சுமி, நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ இருந்தது எனக்கு வசதியா போச்சு. டைவர்ஸ் ஆக போற பொண்ண போனா போகுதுன்னு கட்டிக்கிட்டு வாழ்க்கை கொடுக்க போற புண்ணியவான் நான் தான். இதுல வேற மயக்கம் அது இதுன்னு சொல்லி பீதிய கிளப்பிட்டானுங்க. கர்ப்பமோன்னு நினைச்சு பதறிட்டேன். இங்க வந்து பார்த்தா அது இல்லைன்னு தெரிஞ்சது. ஆனா மனசு மட்டும் சமாதானமாக மாட்டேங்குது. மாயா வெர்ஜின் தான், கன்னி பொண்ணுதான்னு நீ சர்டிபிகேட் கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியே வரும் மகா. கௌதம், நான் உன் சொந்தக்காரி. அது மட்டும் இல்ல, என் ஆண்டி குடும்பத்துல தப்பான பொண்ணு மருமகளா போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால இந்த விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க, முக்கியமா அந்த பொண்ணுக்கு. அத நான் பாத்துக்கிறேன் மகா. அவர்கள் பேசியதை கேட்ட விக்னேஷ் மனசுக்குள் பொடி பொடியாய் நொறுங்கினான். மளமளவென அங்கிருந்து நகர்ந்தான். உள்ளே நுழைந்த விக்னேஷின் முகம் வெளியில் போயிருப்பதை கவனித்தாள் மாயா. விக்னேஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல மாயா என்று தன் முகத்தை இயல்புக்கு கொண்டு வந்த போது கௌதம் உள்ளே நுழைந்தான். இப்போ எப்படி இருக்கு மாயா என்றபடி அவள் அருகில் அமர்ந்தான். இப்ப பரவாயில்ல கௌதம் என்று மாயா சொன்ன சமயம் கதவை தட்டி கொண்டு ஒரு நர்ஸ் உள்ளே நுழையவும் 3 பேரும் ஒரு சேர அவள் மேல் பார்வையை பதித்தார்கள். மேடம், டெஸ்டுக்கு நேரமாச்சு. டெஸ்டா? கௌதம், விக்னேஷ் இருவரையும் புரியாமல் பார்த்தாள். செக்கப் இருப்பதாக டாக்டர் மகாலட்சுமி சொல்ல சொன்னாங்க. செக்கப்பா? டாக்டர் மகாலட்சுமியா? விக்னேஷும் கேட்டான். என்னை டாக்டர் அபிஷேக் இல்லா? மாயா முடிக்கும் முன்னரே கௌதம் தூரித்து கொண்டு, மாயா, டாக்டர் மகாலட்சுமி எனக்கு தெரிஞ்சவங்க. இனி மேலும் உனக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதல்லவா? தரவா செக்கப் பண்ண சொன்னதே நான் தான் என்றான். எனக்கு ஒண்ணுமில்ல கௌதம், அதை டாக்டர் சொல்லட்டுமே. வேண்டாம் கௌதம், பிளீஸ்மா, எனக்காக, என் திருப்திக்காக. கௌதம் குரலை கொஞ்சவதை போல் மாற்றிக்கொள்ள சரி என்றாள். எல்லா செக்கப்பும் முடிந்தது. டிஸ்சார்ஜ் ஆகி அன்றே வீடும் வந்து சேர்ந்தாள். கௌதம் ஏகப்பட்ட வேலை இருப்பதாக அடிக்கடி போன் செய்வதாகவும் கூறி ஈவினிங் பிளைட்டுக்கே பெங்களூர் பறந்து விட்டான். நாள் நிமிடமாய் மணியாய் மாறி ஓட 2 வாரங்களை ஈஸியாக முழுங்கி இருக்க எப்போதும் போல மாயா சிட்டுக்குருவியா சிறகடிக்க தொடங்கியிருந்தாள். அன்று திங்கட்கிழமை. வழக்கமாய் வாரத்தில் முதல் வேலை நாளான திங்கள் அன்று மட்டும் விக்னேஷ் காலை 8 மணிக்கே கிளம்பி விடுவது வழக்கம். அன்று 10 மணிக்கு மேலாகியும் வீட்டிலேயே உள்ள ஆபீஸ் ரூமில் ஒரு போனோடு போராடி கொண்டிருந்தான். ஷிட் ஷிட் என அடிக்கடி தலையில் கை வைத்துக் கொண்டான். லைனே கிடைக்க மாட்டேங்குதே, வாய் விட்டு புலம்பினான். இன்னும் ஒரு 5 நிமிடம் கழித்து போன் பண்ணலாமா யோசித்தவனை ரிசீவரை அதன் இடத்திலேயே பொருத்திவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். இடுப்பு பகுதியில் வேர்வையின் ஈரம் கசகசத்தது. இன் பண்ணியிருந்த பிரவுனும் மஞ்சளும் கலந்த டி ஷர்ட்டை உருவி மேலே விட்டவன் அதே நேரம் வெளியே கிளம்பி வந்த மாயா ஆபீஸ் ரூம் கதவு திறந்து இருந்ததால் நெற்றியை சுருக்கி கொண்டே உள்ளே எட்டி பார்த்தாள். விக்னேஷை பார்த்ததுமே ஆச்சரியக்குறி முகத்தில் விழுந்தது. ஆபீஸ் போகலையா கேட்டாள். குரல் கேட்டதுமே விழியை உயர்த்தினான். அதிசயமாய் சேலையில் இருந்தாள் மாயா. கருப்பும் சாம்பலும் கலந்த உயர் ரக காட்டன் புடவை, முழங்கைக்கு கீழே வரையும் தன் சுதந்திரத்தை காட்டிய ஜாக்கெட், கழுத்தில் கருப்பு நிற ஸ்படிக மாலை, நெற்றியில் கருப்பு ஸ்டிக்கர், கையில் கூட கருப்பு நிற பேங்கிள்ஸ். அவளின் எலுமிச்சை நிறத்திற்கு அத்தனை கருப்பும் கண்ணுக்குள் அடங்காத அழகான ஓவியமாய் காட்டியது. கண்கள் ரசித்ததை மனது கண்டித்தது. வரம்பு மீறாதே உதைப்படுவாய் என்று. ஹலோ சார், இங்க நான் இருக்கிறீங்களா? ஆபீஸ் போகலையா? போகணும், இன்னைக்கு மண்டே ஆயிட்டு, சீக்கிரம் போயிடுவீங்களே, அதான் கேட்டேன். போன் ஒன்று ட்ரை பண்றேன், கிடைக்கல என்றான். நண்பர் சொல்லுங்க, நான் வேணா ட்ரை பண்றேன் என்றபடி கதவை நன்றாக திறந்துவிட்டு உள்ளே வந்தாள். நோ தேங்க்ஸ் என்றான் அவசரமாய். பரவாயில்ல கொடுங்க என்றாள் பிடிவாதமாய். இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன். என்ன மாயா, அவுட்டிங்கா? மேக்கப்ப பார்த்தா தெரியுது. எஸ், தலையாட்டி விட்டு திரும்பினாள். மாயா ஜஸ்ட் அ மினிட் நின்று திரும்பி பார்த்து என்ன விக்னேஷ் என்பது போல் தலையாட்டினாள். மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட சேலை உனக்கு நன்றா இருக்கிறது என்றான். அத்தனை பற்களும் தெரிய சிரித்தாள். இவள் மட்டும் அவனுக்கு சொந்தமானவளாக மட்டும் இருந்தால் சிரித்த அவள் சிரிப்பை அப்படியே அள்ளி பாக்கெட்டில் சொருகி பத்திரப்படுத்தி இருப்பான். தேங்க்ஸ் என்றாள். வாசல் வரை வந்தவளை வேலைக்கார பெண் தடுத்து நிறுத்தினாள். அக்கா, என்ன? பால் குடிச்சிட்டு போங்கக்கா. வேண்டாம், குடிச்சிட்டு போங்கக்கா. பால் கிளாஸோடு நின்றாள். வேண்டான்னு விடவா போற, கொண்டா என்றபடி சோபாவில் வந்து அமர்ந்து கொண்டாள். டீப்பாய் மேல் இருந்த போன்
மன ஓட்டத்தை சஞ்சலப்படுத்தியது. துர்காவிற்கு போன் போட்டுவிட்டு போகலாமே யோசனை தோன்றியது. ரிசீவரை கையில் எடுத்த போது முகத்திற்கு நேராய் பால் நீட்டப்பட்டது. டீபாய் மேலே வைக்கும்படி கண்ணாலும் கையாலும் ஜாடை காட்டினாள். வேலைக்கார சிறுமியும் ஆமோதித்தபடி டீபாய் மேலே பால் டம்ளரை வைத்துவிட்டு நகர்ந்தாள். ரிசீவரை காதுக்குள் கொண்டு சென்று பட்டனை அழுத்த நினைத்த போது ரிங் போய் கொண்டிருந்தது. விக்னேஷ் போன் பண்றாரா? லைன் கிடைத்து விட்டது போலிருக்கே, பேசி முடித்து வைக்கட்டும் என்று எண்ணி அந்த இன்டர்காம் போனை வைக்க எத்தனித்த போது போன் எடுக்கப்படும் சத்தம் கேட்டு மிஸ்டர் கௌதம் பிளீஸ் என்று விக்னேஷின் குரல் கேட்டது. கௌதமுக்கு விக்னேஷ் போனா? மாயா முகம் மாற்றமடைந்தது. கேட்கலாமா வைக்கலாமா என்று முடிவெடுக்கும் முன்னரே எஸ் கௌதம் ஸ்பீக்கிங் என்று கௌதம் குரல் கேட்டது. உடனே இயற்கையாய் உள்ள ஆர்வத்தின் பொருட்டு இரும்பை கவ்விக்கொண்டு காந்தமாய் காதோடு ரிசீவரை பொருத்தி கொண்டு இருவரின் பேச்சையும் கேட்க தொடங்கினாள். நான் விக்னேஷ். விக்னேஷ்? கௌதம் குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. ஏன் நான் பேசுவேன் எதிர்பார்க்கலையா? எஸ், நீங்க போன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கிறது எதுவும் நடக்கிறது இல்லையே மிஸ்டர் கௌதம். மறுமுனையில் பலமாக சிரித்தான் கௌதம். எதிர்பார்க்காதது நடக்கும் போது லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கு. அப்போ நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாயாவோட ரிசல்ட் வரல இல்லையா? விக்னேஷ் குரல் சூடேறி இருந்தது. என்ன ரிசல்ட்? கௌதம் குரலில் கேள்விக்குறியும் கலந்து ஒலித்தது. டாக்டர் மகாலட்சுமி எதுவும் சொல்லலையா? டாக்டர் மகாலட்சுமியா? மிஸ்டர் கௌதம், நீங்க பண்ணியது எனக்கு அன்னைக்கே மாயா எந்த செக்கப்புக்கு போறான்னு அதுக்கு முன்னமே எனக்கு தெரியும். விக்னேஷ் சொல்லுங்க, அந்த டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? எதிர்முனை மௌனம் சாதித்தது. மாயா இன்னும் வெர்ஜின் தான் சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்களே. அதை கேட்டதுமே மாயாவின் மண்டைக்குள் இருந்த மூளை நரம்புகளும் ஸ்தம்பிக்க மூளை வெடித்து வெளியே சிதறாத குறைதான். அன்று கடைசியாய் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு முன் தனக்கு நடந்த செக்கப் வெர்ஜின் டெஸ்டா? அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. மயக்கம் மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க என்று தனக்கு இன்ஜெக்ஷன் போடப்பட்டது. என்ன மிஸ்டர் கௌதம், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? விக்னேஷ் மீண்டும் கேட்டான். இந்த விஷயம் கௌதம் குரலில் லிட்டர் கணக்கில் தயக்கம் வழிந்தது. மாயா கிட்ட சொல்லணும்னு தான் மனசு துடிக்குது. செக்கப்பிற்கு புறப்படும் போது கூட இழுத்து பிடிச்ச விஷயத்தை சொல்லத்தான் ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. அதற்கு 2 காரணம் உண்டு. ஒண்ணு, மாயாவோட மனசை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எந்த பொண்ணுமே சகித்து கொள்ள முடியாத விஷயம் இது. மாயாவுக்கோ பிடிவாதமும் தன்மான உணர்ச்சியும் அதிகம். அவளால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. 2வது சந்தேகம் வந்துவிட்டா அதை உடனே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், வளர விடக்கூடாது. நாளை நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறவங்க. உங்களுக்கோ இல்லை மாயாவுக்கோ சந்தேகம் வந்துவிட்டால் வாழ்க்கை நன்றா இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். தான் செய்த காரியம் தெரியக்கூடாத ஒரு நபருக்கு தெரிந்து விட்டதே. கௌதமால் ஜீரணிக்க முடியவில்லை. அவனுடைய இயலாமை கோபமாய் வார்த்தையில் வெளிப்பட்டது. கோபப்படாதீங்க சார். முதல்ல சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. அதுவும் காதலிச்சவ மேல, கல்யாணம் பண்ணிக்கிறவ மேல, அதுவும் அவ கற்பை பற்றி சந்தேகப்படலாமா? இட்ஸ் வெரி வெரி பேட். இப்பவாது சந்தேகம் தீர்ந்து ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் கரெக்ட்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? போன் பண்ணி அட்வைஸ் பண்றேன்னு முடிவு பண்ணியாச்சு. சொல்லுங்க, சிரித்தான் கௌதம். பிறகு உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா மாயா ஸ்ட்ரைக் பண்ணின போது ராகவன் சார் உங்களை பற்றி விசாரிச்சிருக்கிறார். அவர் கேள்விப்பட்ட எல்லாமே அவருக்கு பிடிக்கல. உங்களை பற்றி மாயா கிட்ட சொல்லி இருக்கார். சொன்ன அத்தனையும் உண்மையும் கூட. ஆனா மாயா நம்பலையே. அந்த பொண்ணு நம்ப மாட்டா. அதுக்கு காரணம் உங்க மேல அவளுக்குள்ள காதல். காதல் என்ற பெயரில் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீங்க மாயா மேல வைக்கணும். அப்புறம் கேலியாய் கேட்டான். எனக்கும் மாயாவுக்கும் டைவர்ஸ் கிடைக்க இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்போ திரும்ப அவளுக்கு இந்த டெஸ்ட் வச்சிடாதீங்க. தாலி கட்டிட்டா என்ன, காதலிச்சவன் தான் தன்னோட கணவன் தைரியமா இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றா. அந்த நேர்மையான மனசு என்னைக்கும் கற்போடு தான் இருக்கும். எத்தனை வருடமானாலும் நானும் மாயாவும் ஒரே ரூமில் இருந்தாலும் நீங்க நினைக்கிற அந்த தப்பு மட்டும் நடக்காது. அந்த அளவு நாங்க 2 பேருமே தரம் கிட்டவங்க இல்ல. விக்னேஷ் குரலை உயர்த்தினான். நீங்க கோபப்படுறதுனால் நீங்க பண்ணினது நியாயமாகிடாது. ஒருத்தரை நாம சந்தேகப்படுறோம்னா அந்த தகுதி நமக்கு இருக்கான்னு யோசிக்கணும். உங்க வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்க, வயசு வித்தியாசம் கூட இல்லாமல் எத்தனை காதல் களியாட்டம்.
அதையெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு பிறகேனும் நிறுத்திட்டு மாயாவுக்கு உண்மையா நடந்துக்குங்க. லுக் மிஸ்டர், ஓவரா பேசுறீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் பிளே பாய் தான், பொறுக்கிதான். அதுவும் பொம்பளை பொறுக்கிதான். மாயாவை ஒன்னும் துரத்தி நான் லவ் பண்ணல, அவதான் என் பின்னாடி வந்தா. இன்னைக்கு நான் கோடீஸ்வரன். பெங்களூரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மில்லியனர்ஸில் நானும் ஒருத்தன். எனக்கு பொண்ணு கொடுக்க அவனவன் கியூல நிக்கிறான். அப்படி இருக்கும் போது கல்யாணமான ஒரு பொண்ணை, அதுவும் உயில்படி எந்த சொத்தும் இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே என்னோட பெருந்தன்மை. அவன் மேல எனக்குள்ள எழுந்த ஒரு பரிதாப உணர்ச்சி. ஓகே, விக்னேஷுக்கு அவன் கோபத்தை பார்த்து அதிர்ச்சியாய் போனது. ஏதாவது ஏடாகுடமாக மாறிவிடுமோ என்று பயந்தான். சாரி சார், மனசு கேட்கல, அதான் போன் பண்ணிட்டேன். மாயாவை நீங்க சந்தேகப்பட்டதை என்னால டாலரேட் பண்ண முடியல, அதான். பிளீஸ் மனதில் எதுவும் வச்சுக்காதீங்க. மாயா மேல தூசு கூட படாமல் பத்திரமாய் பாதுகாத்து உங்களிடம் ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. ஓகே ஓகே, இதை பற்றி மாயாவிடம் மூச்சு கூட விட மாட்டேன். மாயா எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன். ஓகே என்றபடி போனை கட் பண்ணினான் கௌதம். விக்னேஷும் இந்த பக்கம் போனை வைத்த பிறகு காதிலேயே வைத்திருந்தாள் மாயா. கொஞ்சம் நாட்களுக்கு முன் பூமியை நோக்கி வந்த அத்தனை விண் எரிக்கற்களும் ஒன்றாய் அவள் தலையில் விழுந்தது. உடல் முழுக்க பற்றி எரிந்தது. மெல்ல போனை அதன் இடத்தில் வைத்தாள். அலுவலக அறையை சாத்திவிட்டு கம்பெனிக்கு கிளம்ப உள்ளே நுழைந்த விக்னேஷ் சோபாவில் சிலையாய் உட்கார்ந்திருந்த மாயாவை வியப்போடு பார்த்தான். அவனுக்கே தெரியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் அவளை பார்க்கும் போது உள்ளுக்குள் உயிர் உருகி சஞ்சலப்பட்டது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருவருக்கும் இடையில் சஞ்சலமோ சங்கடமோ சபலமோ ஏற்படாமல் மிக அமைதியாய் நகர்ந்தது. உற்று கவனித்தால் மாயாவின் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கவனிக்க முடியும். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இல்லாமல் கம்பெனி என்று அலைந்து கொண்டிருந்தான் விக்னேஷ். மாயாவாக கௌதமிற்கு போன் செய்வதை நிறுத்தி கொண்டாள். அவன் பேசினால் எப்போதும் போல பேச தவறுவதில்லை. 2 முறை வக்கீல் மனோஜ் விக்னேஷை சந்தித்த போது மாயாவின் சந்தோஷம் மட்டுமே தனக்கு சந்தோஷம். அதனால் கேஸ் நடக்கட்டும் என்று நழுவ தொடங்கினான். மாயாவை பார்க்கும் போது எந்த விதமான கருத்தையும் கூறாமல் சிரிக்க மட்டுமே செய்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. லேட்டாக எழுந்து, லேட்டாக பல் தேய்த்து, லேட்டாக குளித்து, சாப்பிட்டு, சின்னதாய் கட்டம் போட்ட பச்சை கலர் கைலியுடன் கிரே கலர் டி ஷர்ட்டுடன் டிவி முன்பு அமர்ந்திருந்தான். அடிக்கடி தலைமுடியை கைகள் கோதி கொண்டிருந்தன. விக்னேஷ் என்றாள். டிவி திரையிலிருந்து பார்வையை எடுக்காமலேயே கொட்டினான். சீரியலை கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா? என்ன மாயா? சொல்லிக்கொண்டே ரிமோட் மூலம் டிவியை அணைத்தான். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், தயக்கமாக கூறினாள். பாஸ்போர்ட்டா? இப்போவா? என்று தலையாட்டினாள். எதுக்கு பாஸ்போர்ட்? டூரா? ஓ, ஹனிமூனுக்கா? கௌதம் ஏதாவது பிக்ஸ் பண்ணிருக்காரா? சுவிட்சர்லாந்து, லண்டன்? குனிந்திருந்த அவள் முகத்தை அவனும் குனிந்து கொண்டு கேட்டான். இல்லை. பின்ன எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? படிக்க போறேன். படிக்கவா? ஆச்சரியம் பன்மடங்காக உயர்ந்தது. MBA பண்ண போறேன். ஸ்டேட்ஸ்ல சீட் கிடைச்சிருக்கு என்றபடி கையில் இருந்த வெளிநாட்டு கவர் ஒன்றை அவனிடம் நீட்டினாள். வாங்கி கொண்டவன் உள்ளே இருந்த சீட்டை உருவி பார்த்தான். அட்மிஷன் கார்டு. இப்போ எதுக்கு? அதுவும் MBA பண்ணிட்டு கம்பெனியை கவனிக்க. வெரி குட். கல்யாணம் ஆகாட்டியும் கௌதமோட கம்பெனியை பற்றி கவலை வந்துடுச்சா? இல்ல என் அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு துணையா உங்க கம்பெனி சுமைய குறைக்கத்தான். என்ன சொல்ற? படிச்சுட்டு உங்களோட சேர்ந்து கம்பெனிக்கு வர போறேன். என்ன மாயா, இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிற? பெங்களூர்ல இருந்து தினமும் மெட்ராஸ் வந்து போவியா? பெங்களூர் போனாதானே மேரேஜுக்கு அப்புறம்? அதுதான் எனக்கு ஆயிடுச்சே. பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்காக கௌதம் மெட்ராஸ் வர முடியாது, வர வேண்டாம். அட பைத்தியம்தான். ஆனா இப்போ இல்ல. இதெல்லாம் கௌதமுக்கு தெரியுமா? ஏன் தெரியணும்? எதிர்கேள்வி கேட்டாள். உன் வருங்கால கணவர், டுடே லவ்வர், யார் சொன்னா அப்படின்னு? என்ன சொல்ற? தலையை பீத்து கொள்ளாத குறைதான் விக்னேஷுக்கு. இன்னொரு தடவை வெர்ஜின் டெஸ்டுக்கு ஆட்பட என்னால் முடியாது. மாயா அதிர்ச்சியோடு விக்னேஷ் எழ மடியில் இருந்த ரிமோட் கீழே டபார் என்று விழுந்தது. எழுந்தவனை நிமிர்ந்து பார்த்து உட்காருங்க என்றாள். ஆனால் அவன் உட்கார முடியாமல் நின்று கொண்டே இருந்தான். உட்காருங்க. ஹலோ, உட்காருங்க என்றாள் மீண்டும். இன்டர்வியூ அட்டன் பண்ணும் கேண்டிடேட்டை போல் பவ்யமாய் பயமாய் சோபாவில் உட்கார்ந்தான். நல்ல உட்காருங்க. அது அவன் காதில் விழுந்ததாய் தெரியவில்லை. வெர்ஜின் டெஸ்டா? ஆமாம். யாருக்கு நடந்தது? யார் சொன்னா? எனக்கே தெரியும். என்னமா சொல்ற? சொல்ல ஒண்ணுமில்லைன்னு சொல்றேன். இல்லம்மா, நீ பாட்டுக்கு எதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத, உளராத. உளரல, உண்மை. கௌதம் பத்தி
வேண்டாம், அந்த பெயரை சொல்லும் போதே சாக்கடையை அள்ளி குடிச்ச மாதிரி இருக்கு. தப்பு மாயா, தப்பு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கௌதம் ரொம்ப நல்லவரு. எப்போ விக்னேஷ் போய் பேச கத்துக்கிட்டீங்க? மாயா நான் கையை தூக்கி தடுத்தான். எனக்கு நன்றாய் தெரியும், என்னிடம் பேச வேண்டாம், போய் பேசுற திறமை வேண்டும். அந்த திறமை உங்களிடம் இல்லை. சோ முயற்சி பண்ண வேண்டாம். நான் சொல்றத முதல்ல கேளு. கேட்டேனே, நீங்களும் கௌதமும் பேசுனதை இன்டர்காமில் கேட்டுட்டேனே. மாயா, அது வந்து எப்படி இது நடந்தது? இத்தனை நாள் எப்படி தெரிந்தும் மறைத்து கொண்டிருந்தாள்? அடுக்கடுக்காய் விடை தெரியாமல் கேள்வி மட்டும் எழுந்தெழுந்து அடங்கியது. நடந்ததை எல்லாம் ரீகால் பண்ணி என்னை நானே நோகடிச்சுக்க விரும்பல. என்னை பற்றி சந்தேகம் வரக்கூடாது. அதுவும் காதலிச்சவனுக்கு, கட்டிக்க போறவனுக்கு எந்த காரணம் கொண்டும் வரக்கூடாது. சந்தேகம் வந்த பின்னால் கல்யாணத்தை பத்தி பேசுறதில் அர்த்தம் இல்லை. அதுக்கில்ல, நோ, எதுக்காகவும் கௌதமோட எனக்கு கல்யாணம் இல்ல. மாயா ப்ளீஸ், ஐ சே யூ ப்ளீஸ். எங்க அப்பாவை கூட நான் நம்பல. என் கடவுளே கூட நேரில் வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். அந்த அளவு நம்பிக்கையும் காதலும் எனக்கு இருந்தது. இல்லை மாயா, உன் மேல உள்ள நம்பிக்கை ஓவர் பொசசிவ், சந்தேகப்பட வச்சிருக்கலாம். இந்த டயலாக் எல்லாம் என்னிடம் வேண்டாம். உங்களுக்கு என் மேல அன்பில்ல? இருக்கு. என்ன நீங்க லவ் பண்றீங்க, அதுவும் எனக்கு தெரியும். உங்களை அவமானப்படுத்தியவள், இப்படி எத்தனையோ பிளாக் மார்க் என் மேல இருந்தும் நீங்க என்ன நம்புனீங்களே. என்னோட சந்தோஷத்திற்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணல. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் வாமிட்ட கையில ஏந்திக்கல. என்ன அந்த டெஸ்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிந்தும் துடிச்சு போகல. அதுக்காக தான் போன் பண்ணி அந்த துரோகி கிட்ட சண்டைக்கு போகல. இதெல்லாம் எதனால? என் மேல உள்ள அன்பு, ஃபெய்த் உங்க ஃபார்முலா. நல்லவனும் ஐக்கியந்தான்னு சந்தேகப்படுறது அவனோட ஃபார்முலா. நம்ப வேண்டிய உங்களையோ என் அப்பாவையோ நான் நம்பல. நம்ப கூடாதவன நம்பினால எனக்கு கற்புன்னு ஒண்ணு இருக்கான்னே சந்தேகம் வந்துடுச்சே. இப்படி ஒரு சந்தேகம் என் மேல வந்ததற்காக நான் வருத்தப்படல, வேதனைப்படல. கௌதம் பற்றி தெரிஞ்சதுக்காக சந்தோஷம்தான். கௌதமுக்கு தெரியாது, சொல்லணும். கண்டிப்பா குட் பை சொல்லணும். அதுக்காக சிறிது அவன் வருத்தப்பட மாட்டான். பட் ஏமாற்றமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு அவமானமாக இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு தூக்கம் வராது, அவ்வளவுதான். அப்போ உன்னோட வாழ்க்கை? சிரித்தாள். சோகமும் இளையோடியது. வாழணும், சந்தோஷமா வாழ்வேன். காதல் கை கூடலன்னு விரக்தி ஆகிறவள் நான் இல்ல. ஒரு லவ் சக்சஸ் என்றால் கல்யாணத்தில் முடியணும், இல்ல கல்லறையில் முடியணும். இந்த மாதிரி பாதியில் பிச்சுக்கிறது, சந்தேகப்படுறது எல்லாம் காதலே இல்ல. நான் வேணா கௌதம லவ் பண்ணிருக்கலாம், ஆனா அவன் என்ன லவ் பண்ணல. சோ இது ஒரு தலை காதல். உண்மை காதலுக்கு உள்ள புனிதம் இதை சாராது. 5 பைசா உதவி பண்ணிட்டு 10 பைசா எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல தான் காதலிப்பவன் தன்னை காதலிக்கணும்னு எதிர்பார்ப்பது தவறில்லையே, தப்பில்ல. ஆனா என்ன, உன் வாழ்க்கை நீதான் டிசைட் பண்ணணும். அதுக்கு குறுக்கே நான் வரல. அதுக்காக MBA-வை வெளிநாட்டில் போய்தான் படிக்கணுமா? இங்கே படிக்கலாமே. இப்போதைக்கு உனக்கு ஆதரவா நானும், எனக்கு ஆதரவா நீயும் தான் இருக்கோம். அதனால உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைறவர உறவா, ஆதரவா, கார்டியனா உன் பக்கத்திலே இருக்க ஆசைப்படுறேன். தாங்கினாலும் தெளிவா சொன்னான். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்போதைக்கு எனக்கு ஆதரவு, கார்டியன், உறவு எல்லாமே நீங்க தான். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். மன்னிக்கவும் முடியாம, மறக்கவும் முடியாம தடுமாற்றமா இருக்கு. இங்க வேண்டாம். கொஞ்ச நாள் எங்கேயாவது எனக்கு தெரிந்த யாரும் இல்லாத இடத்தில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதான் இந்த ஃபாரின் ஐடியா. கோர்ட்டில் கேஸ் நடக்குதே, அது பாட்டு நடக்கட்டும். எந்த தீர்ப்பானாலும் நோ ப்ராப்ளம். நான் இங்கே எந்த காரணம் கொண்டும் நிர்பந்தம் கொண்டும் இருக்க விரும்பல. என்னை விட்டுட்டு போக என்னைக்கு இருந்தாலும் நான் விட்டுட்டு போகிறவள் தானே. இப்ப கூட அதற்கு மேல் பேசாமல் நிறுத்தி கொண்டான். 15 நாட்களுக்குள் பிடிக்க வேண்டிய ஆட்களை பிடித்து பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தான். அவளை சென்ட் ஆஃப் பண்ண விக்னேஷோடு மனோஜும் வந்தார். விக்னேஷ் டேக் ஆஃப் ஆகும் வரை இருந்து விட்டுதான் வந்தான். வரும்போது மனது கனத்தது. இதயத்தில் இரத்தம் கசிந்தது. உன்னை பரிபூர்ணமாய் நம்பும் என்னை உன் கண்களுக்கு தெரியாமலேயே போய்விடுமா? நான் உன்னை விரும்புகிறேன் என்று தெரிந்தும் ஏன் விலகி விலகி போகிறாள்? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத கட்டை. நொந்து போய் வீடு வந்து சேர்ந்தான். வீடே சூனியமாய் இருந்தது. சலங்கை கட்டிய கால்கள் அதை இழந்து வெறும் காலாய் காட்சி தந்தது போல் பட்டது. அவள் இருக்கும் போதெல்லாம் இல்லாத காதல் அவள் இல்லாத போது பன்மடங்காய் உயர்ந்து பிரம்மாண்டமாய் உயர்ந்து நின்றது. அவள் மேல் தனக்கு ஆசை உண்டு, காதல் உண்டு என்று அவனுக்கே தெரியும். அது இந்தளவு வீரியமானது என்று இப்போதுதான் புரிந்தது. புரிந்து என்ன செய்ய? நான் காதலிக்கிறேன் என்று தெரிந்தும் கௌதம் தனக்கு வேண்டாம் என்ற முடிவை அவள் எடுத்திருந்தும் ஏன் என்னை மறந்து போனாள்? ஏன் நான் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? இதென்ன பைத்தியக்காரத்தனம்? கோர்ஸ் முடியும் வரை அவள் வரப்போவதில்லை.
நண்பனோ துரோகியோ அருகில் இருக்கும்போது அவரது அருமை பெருமை தெரிவதில்லை. விலகி போனாலோ பிரிந்தும் சென்றாலோ உள்ளத்தை படாத பாடுபடுத்தி விடுகிறது. அன்று முழுவதும் பற்களில் பச்சை தண்ணீர் கூட படாமல் சுருண்டு படுத்து கிடந்தான். வேலைக்காரர்களுக்கே அவனை பார்க்க பாவமாக இருந்தது. அடுத்த 2 தினங்களில் கலங்கி போன உள்ளத்தை தெளிய வைத்துக் கொண்டு எப்போதும் போல் இயல்பாகி போனான். 3வது நாள் இரவு கழுத்தோடு போர்வை இழுத்து போர்த்த நினைத்த போதுதான் 2 நாட்களாய் டைரி எழுதாதது நினைவு வந்து எழுந்து உட்கார்ந்து நைட் லாம்பை ஆஃப் பண்ணிவிட்டு டியூப் லைட்டை போட்டுவிட்டு டேபிள் டிராயரை துளாவினான். டைரி கையில் அகப்பட்டது. எடுத்துக்கொண்டு சேரை டேபிள் அருகே இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். பென் ஸ்டாண்டில் தனக்கு பிடித்த கலரில் உள்ள ஒரு பேனாவை உருவிக்கொண்டு 2 நாள் முன்புள்ள தேதியில் உள்ள பக்கத்தை புரட்டினான். 2ஆய் மடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் ஷீட். ஆச்சரியமாய் உருவம் உயர்த்தி பிரித்து பார்த்தான். ராகவனோட லெட்டர் பேட். அதில் மாயாவின் சாய்த்து சாய்த்து எழுதப்பட்ட குச்சி குச்சி எழுத்துக்கள். மாயாவின் கடிதத்தை பார்த்ததுமே ஆச்சரியம் பலமான அஸ்திவாரத்தோடு அமர்ந்து கொண்டது. படிக்க தொடங்கினான். அன்பின் மொத்த குத்தகை உருவமே வணக்கம். என்ன விக்னேஷ், வியப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறதா? காலையில் விமானத்தில் ஏற்றி விட்டவளின் கடிதம் இரவே படிப்போம் என்று தோன்றியிருக்காது. ஏன் எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதும் கூட எனக்கு தகுதி இல்லை என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். உங்களுக்கு நான் கழுத்தை நீட்டியது என் வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவமாகத்தான் எண்ணினேன். எப்போது வரை தெரியுமா? என்னை தப்பாக பேசினதும் சட்டுன்னு உங்க நண்பரோட காலரை பிடிச்சீங்களே, அப்போது வரை. ஒருத்தர் மேல நல்ல அபிப்பிராயம் தோன்றினாலே பிடிச்சு போகும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை தெரியுமா? அதுக்கு பிறம் உங்களை கணவனாகவோ கார்டியனாகவோ பார்க்கலையே தவிர உயிருக்கு மேலான நேசிக்கக்கூடிய ஒரு நண்பனாக என்னால பார்க்க முடிஞ்சது. உங்களோட சின்ன சின்ன அசைவு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனோட வாழணும் என்று கூட நினைத்ததுண்டு. இன்னமும் நீங்க என்ன நினைத்து கொண்டு இருப்பது தெரிஞ்ச போது எந்த அளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கௌதமோட நீங்க போன்ல பேசினதை கேட்ட போது அவன் மேல எனக்கு கோபம் வரல, என் மேலதான் வந்துச்சு. கீழ்த்தரமான ஒருத்தன் மேல நான் வச்ச நம்பிக்கையும் காதலும் கண்ணியமான எங்க அப்பாவோட உயிரையும் கனிவான உங்க காதலையும் கொன்னுடுச்சேன்னு என் மேலேயே தான் எனக்கு கோபமாக வந்துச்சு. தாலியை கட்டிக்கிட்டு புரட்சி பண்ணுவதாய் நான் எடுத்த அத்தனை முடிவுக்கும் காலம் சரியான தண்டனை கொடுத்து விட்டது. விக்னேஷ், என்ன மன்னிச்சிடுங்க. உங்க காலில் விழுந்து கண்ணீர் விட எனக்கு அதிக நேரம் ஆகாது. ஆனா என்னோட மனசாட்சி ஓங்கி அரைந்து விட்டது. இத்தனை நாட்கள் விலக்கி வைத்து விட்டு இப்போது யாரும் இல்லை என்றதும் விக்னேஷ் வேண்டுமா? உன்னை போல் ஒரு சுயநலவாதியை நான் பார்க்கவில்லை என்று ஒவ்வொரு வினாடியும் குத்தி கிழிக்கிறது. என்னை ஏற்றுக்கொள்ளும் மன்னிக்கும் மனம் உங்களுக்கு உண்டு. அந்த இரக்கத்தை பலகீனமாக்கி பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதே நேரம் நல்லவன் ஒருவனை தேடி பிடித்து காதலித்து வாழவும் எனக்கு விருப்பமில்லை. என்னை உங்களுக்கு பிடிக்கும் என்ற காரணத்தினால் தான் இந்த கோரிக்கை. விக்னேஷ், எனக்கு உங்க மனைவிங்கிற அங்கீகாரத்தை கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு உண்மையானவங்களாக இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் நமக்குள்ள ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை உங்களால் மறக்க முடியுமா? நான் படிக்க மட்டும் புறப்படல, மனசுக்குள்ள ஏற்பட்ட தப்பான காதலை மறக்கணும். என்ன நானே சுத்தப்படுத்திக்கவும் தான். காதலுக்கும் நட்புக்கும் நூல் இழைதான் இடைவெளி என்பார்கள். அந்த இடைவெளியை நான் தாண்ட தொடங்கிட்டேன். நீங்க சில நேரம் நல்ல நட்பும் நல்ல தாம்பத்தியமா மாறலாம். இத்தனை நிகழ்ச்சிக்கு பிறகும் என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் வரும் காலத்துக்குள் உங்களுக்கு ஏற்றவளாய் ஒருத்தி தென்பட்டு நீங்கள் விரும்பினாலும் நிச்சயம் என் வாழ்த்துக்கள் உங்க இருவருக்கும் உண்டு. கணவன் உறவை நீங்கள் தராவிட்டாலும் கார்டியன் உறவை நிலைக்கும் என்று எனக்கு தெரியும். நேரம் கிடைத்தால் நெஞ்சுக்குள் நானும் இருந்தாலும் கடிதம் எழுதுங்கள். போன் நம்பரை நான் சென்றதும் அறிந்து அனுப்பி வைக்கிறேன். கோர்ட் கேஸை வித்ரா பண்ணுவதும் கண்டினியூ பண்ணுவதும் உங்கள் விருப்பம் எதுவானாலும் விரைவில் கடிதம் எழுதவும். இப்படிக்கு உங்களை மட்டும் காலம் முழுக்க காதலிக்க துடிக்கும் மாயா. கண்ணை தேய்த்து கொண்டு திரும்ப திரும்ப படித்தான். ஒவ்வொரு வரியையும் 4-5 முறை படித்தான். வரி விட்டு வரியை தாவி தாவி படித்தான். இருவருமே ஒரே எண்ணத்தோடு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருந்திருக்கின்றோமே. அவள் கடிதத்தை மடிக்க மனம் இல்லாமல் நேராய் வைத்து மடிப்பை அப்படி ஒரு காதலோடு நேவி விட்டான். என் கடிதத்திற்காக மாயா காத்திருப்பாளே. காத்திருந்து அவள் வாடக்கூடாது. உடனே பேப்பரை எடுத்து யோசிக்காமல் எழுத தொடங்கினான். என் உயிர் மனைவி மாயாவிற்கு உன் வரவிற்காக ஒவ்வொரு வினாடியும் காதல் பொங்க உயிர் உருக காத்து கொண்டிருக்கும் விக்னேஷ் எழுதுவது என அவன் பாட்டிற்கு எழுதி கொண்டே போனான். கவிதையும் இலக்கியமும் இணைந்து அவனுக்கு கை கொடுத்தது. 4-5 வரிகளுக்கு மேல் எழுதும் போது சிரித்தான். கண்கள் கலங்கி சொட்டு சொட்டாய் கடிதத்தில் விழுந்தது. அவன் காதலை அழகான கோலமாக்கியது.
உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.